கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவரிடத்திலே தர்க்கங்களை பண்ணக்கூடிய ஜனங்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படி நிறைய இந்த இடத்துல இங்கே தான் சொல்கிறாங்க. நீர் பிசாசுகளுடைய தலைவன் என்று சொன்னாங்க, மதிமயங்கி இருக்கிறவர் என்று சொன்னாங்க. இப்படி ஏராளமான காரியங்களை சொன்ன ஜனங்கள் தான் இந்த ஜனங்கள். இப்பொழுது ஆண்டவர் தேவனுக்கு அடுத்த காரியங்களை பிரசங்கித்து வரும்போது, அப்பொழுது இவரை தேடி அவருடைய தாயார் மரியாளம்மாவும் ஒரு சகோதரனும் வந்திருந்தார்கள். 32ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள். நீர் என்ன என்று சொன்னால் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர், நீர் ஆட்களை பிசாசுகளை துரத்த ஏற்படுத்துகிறீர். இப்படி பல காரியங்களை அவங்களை சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை இந்த யூத ஜனங்களுக்கு, அங்க இருக்கிற மக்களுக்கு, பரிசேயருக்கு, சதுசேயருக்கு எல்லாருக்கும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். காரணம் என்ன என்று சொன்னால், அவர் சூம்பின கையை சுகமாக்கின உடனே அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல நீங்க பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் ஒரு மனுஷனோட இருந்தாதான் சூம்பின கையை சுகமாக்க முடியும். அது ஓய்வு நாள் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவனை தேவன் அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய செயல்பாடுகள் யாரை போல இருக்கிறது? தேவனை சார்ந்து இருக்கிறதா? தேவ சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமா? நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுத்தால் நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, அதில் சந்தேகமே இல்லை. தேவனை கேள்வி கேட்க எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை. வேதத்தை நன்றாய் படித்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு தெய்வமா, இப்படி ஒரு தெய்வமா, இவ்வளவு ஒரு தாழ்மையா, இவ்வளவு அழகாய் நமக்கு போதிக்கிறவர். பிரியமானவர்களே, அதனாலதான் பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்று எழுதுகிறார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் போது அவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் வாழ்க்கை வாழ்வோமா? ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்துல வருகிறோம். நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்க சிந்தனம், எங்க என்ன எல்லாவற்றிலும் இருக்கிற செய்யும். கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. ரட்சிக்கப்படட்டும், விடுதலையாக்கப்படட்டும் சுவாமி. ஒவ்வொருமே நம்முடைய கரம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.